கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் காலையில் கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த வார்த்தையை அவர் கொடுப்பதற்காக நாம் அவரை எதிர்பார்த்திருப்போம். இந்த வேளையில் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். அதில் ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட பாக்கியவானாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் பாக்கியவான்களாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பாக்கியவான்களாக நடக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அந்த மனுஷன் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான ஒரு மரத்தை போல் இருப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவன் எப்படி என்று சொன்னால், அவன் ஒரு பாக்கிய மனுஷன், பாக்கியவான் என்று அழைக்கப்படுகிறான். அந்த பாக்கியவான் ஆகிய அந்த மனிதனுக்கு அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்ட ஒரு மரத்தை போல் இருக்கிறான். அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், கால்வாயில் எப்பொழுதும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் தண்ணீரே வற்றாது ஓடிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் அது மழை தப்பாமல், மழையே வரலனா கூட அந்த ஆற்றில் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும், கால்வாயில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த தண்ணீரிலே அந்த மரம் நடப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அதனுடைய வேர்கள் கீழே ஆழமாக செல்லக்கூடியதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய வார்த்தை மிக ஆழமாக நமக்கு உள்ளே செல்லுமே என்று சொன்னால், அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் அது பலன் கொடுக்கத்தக்கதாக இருக்கும். நமக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கலாம். சரியான நேரத்தில் சரியான வழியில் நம்முடைய ஜெபத்துக்கான பதில்கள் கொடுக்கப்படும். எப்பொழுதும் பச்சையான ஒரு இலை உள்ளதான ஒரு மரத்தை போல் இருப்பான். காய்ந்து போன ஒரு மரத்தை போல் இருக்க மாட்டான். அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். தூரத்திலிருந்து அந்த மரத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பச்சையான மரம், அதில் போய் ஒதுங்கி நிழலுக்கு நிற்போம் என்று சொன்னால் நமக்கு நன்றாக இருக்கும். அதிலே நல்ல பழங்கள் இருக்கும், அவைகளை புசிக்கலாம். அதற்கெல்லாமே ஆதாரம் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதாக இருக்கும். கால்வாய் ஓரத்திலே எப்பொழுதும் தண்ணீரை ஓடிக்கொண்டு இருக்கிறதான உஷ்ண காலத்தில் கூட இலை பச்சையாக இருக்கக்கூடியதான ஒரு மரத்தை போல் அவன் இருப்பான். நீங்களும் நானும் கூட இந்த நாளில் எப்படிப்பட்ட மரமாக இருக்கிறோம்? காய்ந்து போன மரமாக இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஐயோ நான் பயங்கரமான ஒரு காய்ந்த மரத்தை போல காணப்படுகிறேனே, ஒரு வறட்சி காணப்படுகிறதே என்று கவலைப்படாதீங்க. இந்த புதிய 2025 உங்களுடைய மரம் இலை அப்படியாக பச்சையான ஒரு ஓரத்தில், வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட ஒரு மரத்தை போல் இருப்பீங்க. அதனுடைய காலத்தில் அதனுடைய கனியை நீங்கள் தப்பாமல் கொடுக்கிறவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கனி கொடுத்து கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் இந்த நாளிலே நமக்கு கிடைக்கும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வருடத்தில் இப்படிப்பட்டதான ஒரு பச்சையான ஒரு நல்ல ஒரு மரத்தை போல நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய காலத்தில் எங்கள் கனிகளை கொடுக்கத்தக்கதான ஒரு மரமாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.